நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 6/5/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி, மே மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30, குளிகை 10:30 மற்றும் 12, யமகண்டம் 7:30 மற்றும் 9, சூலம் வடக்கு, பரிகாரம் பால், திதி இன்று காலை 6:37 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:31 வரை மூலம், பின்பு பூராடம். யோகம் இன்று அதிகாலை 5:54 வரை அமிர்த யோகம், பின்பு பிற்பகல் 2:31 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 2:31 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் உங்களுக்கு புதிய தொழில் முயற்சியில் ஆர்வம் அதிகரிக்கும். மற்றவர்கள் சொல்கின்ற விஷயங்களை கூர்ந்து கவனியுங்கள். அடுத்தவர் பொறாமைப்படும் அளவுக்கு நடந்து கொள்வீர்கள். வாகன யோகம் ஏற்படக்கூடும். போஜன சுகங்கள் ஏற்படக்கூடும். அரசாங்க வழியில் வரக்கூடிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளை அவர்களது போக்கில் விட்டு பிடிப்பது நல்லது. என்று உங்களுக்கு காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடுங்க. வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். மன சஞ்சலம் ஏற்பட்டாலும் சரியாகும். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக இப்பொழுது தீர்வு கிடைக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். குழப்பமாக இருந்தால் கொஞ்சம் அமைதி காணுங்கள். இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. துடிப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. மன அமைதி கண்டிப்பாக உண்டாகும். என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பரணி என்ற வியத்தகு அளவில் முன்னேறி செல்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கூடும். மதிப்பு மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். என்று உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கூடுங்க. கிருத்திகை என்று உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். பயம் வேண்டாம். ரிஷபம் ராசினியர்கள். என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். எந்த ஒரு காரியத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. அரசு ஆதரவும் இன்றி ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு தேர்ச்சி ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். புதிய திட்டங்களை இன்று நீங்க தீட்டுவீர்கள். நெருக்கமானவர்களை இன்று நீங்க கண்டிப்பாக அவரிடம் கருத்துக்களை கேட்டு எந்த ஒரு முடிவும் எடுப்பதும் நல்லது. சிலர் வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் முன்கோப்பத்தை குறைத்து வாடிக்கையாளரிடம் அனுசரித்து செல்வது நல்லது. எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். நடக்கும் காரியங்களை கூர்ந்து கவனியுங்கள். மன சஞ்சலம் ஏற்பட்டாலும் சரியாக கூட்டும். இன்று நீங்க எதிர்பார்த்த நிலவுகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்க கொடுங்க. என்று பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் நின்று முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நம்பிக்கை இழக்காமல் செயல்படுவது மிக நல்லது. காதலை விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். காதல் கண்டிப்பாக திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் பிரச்சனையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்கள்
என்ற உயர்வான வாழ்க்கையை வாழ முடியுங்க. விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய அம்சம் இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்று நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று மனம் முகந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மனதளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். முடிஞ்சளவு ஓய்வும் எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். கடுமையான வேலை சுமை இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. ரோகிணி. இன்று உங்களுக்கு மனக்குழப்பம் இருந்து கொண்டே இருக்குங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்குங்க. யாரையும் நம்பி பொறுப்புகள் ஒப்படைப்பது என்ற குழப்பம் இருக்கும். என்று ஓரளவு எதையும் சிந்தித்து செயல்படுத்துவது சிறப்பை கொடுக்குங்க. சந்திராஷ்டிரம் முழுமையாக முடியட்டும். பின்னர் நாம எதிலும் ஈடுபடலாம். அது வரைக்கும் பொறுமையாக செயல்படுங்கள். மிருகசிரிஷம். என்ற வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் இருக்கும். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நீங்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குங்க. குறிக்கோளோடு செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறும். என்று உங்களுக்கு எதிலும் லாபங்கள் வரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இனி அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கும். மிதுனம் ராசினியருக்கு லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூடும். நட்பால் நல்லதொரு சுகம் ஏற்படக்கூடுங்க. உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வரக்கூடுங்க. ஓரளவு பொன்னான நாளாக இருக்கக்கூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடுங்க. பண பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடும். மன நிம்மதி உண்டாகும். நீங்கள் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெறுவீர்கள். வெற்றிக்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குறிக்கோளோடு செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறுங்க. மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று எதிர்பாலின் தரால் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். இருந்தாலும் தாய் சொல் மிக்க மந்திரம் இல்லை. தாயிடம் எந்த ஒரு வார்த்தையும் கேட்டுக்கொள்ளுங்கள். தந்தையிடமும் பாதியிடம் செய்ய வேண்டாம். தாய் தந்தையாரை கொஞ்சம் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்ட முடியும். மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. மாணவர்கள் பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் குடும்பத்தை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். தேவைகள் கொஞ்சம் இருந்து கொண்டு தான் இருக்கும். பிள்ளைகளை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். என்று காதலை பொறுத்தவரை இங்க குழப்பமும் தேவையில்லாத பிரச்சனையும் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் தான் பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். காதலை பொறுத்தவரை அவசரப்படாமல் பொறுமையாக இருப்பது நல்லது. கண்டிப்பாக வெற்றி ஏற்படும். அதுவரைக்கும் அமைதியுடன் செயல்படுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். நெடுநாளை ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. உணவு கட்டுப்பாட்டினின்றி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க. நல்ல நிலைக்கு உயர்ந்து காட்டுவீர்கள். திருவாதிரை. என்று வழக்கமான பணிகளை அற்புதமாக செய்து முடிக்க முடியுங்க. காரியங்களை கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். செல்வ வளம் கண்டிப்பாக பெருக்கக்கூடும். தனிமை விரும்பியராக காணப்படுவீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். என்று உங்களுக்கு தெய்வீக நம்பிக்கை கூடும் நாடென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. புனர்பூசம். அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். தாய் தந்தையரை கொஞ்சம் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வீணான விஷயங்கள்ல நீங்க தலையீடுகள் செய்ய வேண்டாம். விருப்பங்கள் ஓரளவு நிறைவேற கொடுங்க. எதிலும் முன்னேற்றமும் தேர்ச்சியும் ஏற்படக்கூடும். தொடர்ந்து முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. நட்பால் நல்லது நடைபெற கொடுங்க. சுகம் தேடி வரக்கூடும். என்று உங்களுக்கு
நல்ல லாபம் கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள், இன்று நீங்க அபாரமான திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். காரியங்கள் எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். கடகம் ராசினிகள் பிள்ளைகள் மீது அதிக பாசம் கொள்வீர்கள். ஏற்றம் மிகுந்த வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். செல்வ வளம் கண்டிப்பாக பெருக்கக்கூடும். என்று ஓரளவு கோரிக்கைகள் நிறைவேறும் நாளாக இருக்கக்கூடுங்க. புதிய வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. உணர்வுபூர்வமாக பேசுவீர்கள். உங்களுக்கு நல்லது எது கெட்டது எது என்று தெரிந்து பார்த்து எதிலும் ஈடுபட வேண்டும். காரிய அனுகூலத்தால் மன மகிழ்ச்சி கூட்டும். குடும்பத்திலும் திருப்தியான நிலை ஏற்படக்கூடும். வாகனங்களை இயக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. தெய்வீக நம்பிக்கையும் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுய கௌரவம் மேலுங்கி விடக்கூடும். பெண்கள் இன்று நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முடிஞ்சளவு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொண்டிருக்குங்க. சில முயற்சிகள் மட்டுமே வெற்றியை கொடுக்கும். காதல் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம், என்று நீங்க வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். காரியங்கள் ஓரளவு சுலபமாக இருக்கக்கூடுங்க. பணிகளை விரைவாக செய்து கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடுங்க. மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை உயர்த்த வேண்டும். பூசம் என்று விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறும். மாற்றங்கள் கூட கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. என்று உங்களுக்கு செயல்களை முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். சந்தித்த நபர்களால் உங்களுக்கு சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அதே போல் அக்கறையுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். முடிஞ்சளவு செலவை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். ஆயில்யம் என்று மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்குங்க. என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காதுங்க. எல்லாம் ஓரளவு சுமூகமாக செல்லும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் ஏற்படக்கூடும். எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். அனைத்து நலன்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. பல வழிகளில் யோகமான சூழலும் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த வரவுகள் சிறப்பாக வரக்கூடும். ஏற்றம் மிகுந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ காரியங்களில் ஈடுபடக்கூடிய சூழலும் இருக்குங்க. அதிகாரம் செய்யக்கூடிய சூழலும் வெளிப்படக்கூடும். செல்வ வளம் கண்டிப்பாக பெருகும். முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். கடுமையான உழைப்பை என்று நீங்க வெளிப்படுத்துவீர்கள். குழப்பங்கள் நீங்கி ஓரளவு மன நிம்மதி கிடைக்கக்கூடுங்க. சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு கூட முடிவு கிடைக்கக்கூடும். செயல்திறன் மூலம் உங்களுக்கு பாராட்டும் புகழும் கிடைக்கக்கூடுங்க. வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இனிய கனவுகள் உண்டாக்கக்கூடும். தெய்வீக நம்பிக்கை அதிகரிக்கக்கூடும். என்று உங்களுக்கு மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. ஏனைய மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுவீர்கள். என்று நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடுங்க. மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். என்று பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று கையில் காசு பணம் புழங்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று காதலை பொறுத்த மட்டில் சில குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்குங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும். காதலை பொறுத்தவரை நீங்க அவசரப்படாமல் இருப்பது மட்டுமே சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று பதட்டமும் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. என்று மாணவர்கள் படியுங்கள், நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பாருங்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க.
என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று உங்களுக்கு மனக்கவலை குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. தீராத வியாதி இருந்து உடல் ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. சின்னதாக மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்க கொடுங்க. நூதன பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். என்று ஓரளவு உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. பூரம் என்று எதிலும் முன்னேற்றம் இருக்கும். செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடும். கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். காரியங்கள வெற்றி ஏற்படக்கூடும். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் வெளிப்படக்கூடுங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லைங்க. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். உத்திரம் என்று நீங்க கடமையில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள். காரியங்கள் எல்லாம் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் என்ற தொழில்நுட்ப அறிவுடன் வாழ்க்கையை எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். மனசுக்குள் நிம்மதி ஏற்பட கொடுங்க. சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். செயல்திறன் அதிகரிக்கக்கூடும் என்று உங்க வாழ்க்கையில் திடீர் திருப்பங்களும் ஏற்படும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்று நீங்க நியாயமாக நடந்து கொள்வீர்கள். கோரிக்கைகளை எல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் என்று பணியிட மாற்றங்கள் போன்றவை ஏற்பட்ட பின்னர் எல்லாம் சரியாகும். எல்லாம் உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்க கொடுங்க. வீடு வாங்கும் முயற்சி கூட வெற்றி கொடுக்கும். குடும்பத்தில் கலகலப்பு என்று ஏற்பட கொடுங்க. உயர் அதிகாரியிடம் பணிவுடன் நடந்து கொள்வது உயர்வுக்கு வழி உண்டாக கூடும். எதிலும் தீர்க்கமான முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. புதிய வேலைகளுக்கு கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்குங்க. குடும்பத்தில் கூடுதல் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். உடல் நலம் சீர்படக்கூடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். பிள்ளைகளின் நலனுக்காக அரும்பாடு படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கோபமான வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். கோரிக்கைகள் நியாயமான விஷயங்களில் மட்டுமே நாட்டம் செல்லுங்க. இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லுங்கள். எல்லாம் சிறப்படைய கூட்டும். பெண்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடுவீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்படுவீர்கள். பெண்களுக்கு என்று மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் எல்லாம் கண்டிப்பாக சரி கட்டி விட முடியும் என்று காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. போக போக எல்லாம் சரியாகும். காதல் கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது என்று மாணவர்கள் கல்விக்காக நேரம் ஒதுக்குங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும், புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. நல்ல பிள்ளை என்ற பெயரை எடுக்க முடியுங்க என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று உங்களுக்கு மன வலிமை கூடுதலாக இருக்க கொடுங்க. கோரிக்கைகள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மனோதைரியம் உண்டாக கூடும் என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அஸ்தம் என்று விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எல்லோரும் மத்தியிலும் இன்று சிறந்து விளங்குவீர்கள். பெரிய பச்சை தன்னை காத்துக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு சிற்றின்ப செலவுகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சித்திரை என்று நியாயமாக நடந்து கொள்வீர்கள். அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல பலன்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. வெகு விரைவாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். கனவுகள் ஆசைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். உழைப்புக்கு உயர்வு உண்டாக கூட்டும். செயல்திறன்களில் முன்னேற்றம் இருக்கும் என்று அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். வாகனங்களை இயக்கும் பொழுது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இயக்குங்கள், அது போதுங்க. துலாம் ராசினியர்கள் என்று உன்னதமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் நடைபெற கொடுங்க. எதிர்காலமும் சிறப்பாக இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். எதிர்பார்த்த பண வரவுகள் கண்டிப்பாக வந்து ஏற்றத்தை கொடுக்கும். மனசுக்குள் சொந்த வீடு வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். ஆன்மீக எண்ணங்கள் உருவாக்கக்கூடும். புதிய விதமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றுங்க. திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். உடல்நல பாதிப்பு போன்றவை ஏற்பட்டு பெண்ணை சரியாகும். உடல் கொஞ்சம் உஷ்ணம் அடையக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள்.
எந்த ஒரு நோய் வராமல் பார்த்துக் கொள்வது மிக நல்லது. பண பற்றாக்குறை ஏற்பட்டது கூட கண்டிப்பாக சரியாகும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கனிவாக நடந்து கொள்வது ரொம்ப நல்லது. வியாபாரம் உங்களுக்கு கண்டிப்பாக லாபத்தை கொடுக்குங்க. அரும்பாடுபட்டு காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் உயர் அதிகாரியிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். நன்மைகள் உங்களை தேடித்தான் வரக்கூடும். திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சூடுபிடிக்க தொடங்கும். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் எதிலும் நன்மை ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று முயற்சிகள் மேற்கொண்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரைங்க பெரிய பதட்டமோ குழப்பமும் இருக்காது. நம்பிக்கை இழக்காமல் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்லக்கூடும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக வாழ்க்கை நடத்துவீர்கள். அது மட்டுமில்லை, கல்வியிலும் ஜெயித்து காட்டுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று நீங்க மனம் வந்து அடுத்தவருக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபடுவீர்கள். வெற்றிக்கான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். உடல் உஷ்ணம் அடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். வெயிலில் அதிகமாக செல்ல வேண்டாம். சுவாதி என்று கடுமையான சூழல் இருக்கும். லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். வீடு வாங்கும் முயற்சி கூட வெற்றி கொடுக்கும். நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். பண பற்றாக்குறை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். எதிரிகள் விலகி செல்லக்கூடுங்க. என்று நீங்க கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். விசாகம் என்ற முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. உடல் நல பாதிப்பு போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். உடல் உஷ்ணமும் அடைய கொடுங்க. நடைப்பயிற்சி உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் உங்களுக்கு கூடுதலான லாபம் கிடைக்குங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். சில நபர் உங்களிடம் வேண்டுமென்றே பணம் கேட்டு நச்சரிவு செய்யக்கூடும். அது உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூட்டும். பொருளாதார நிலையும் சிறப்பாக இருக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் எதிலும் ஏற்படக்கூடும். என்று காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். பூரண திருப்தி உண்டாக கூட்டும். என்று உங்களுக்கு செல்வ செழிப்பான சூழலும் கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு வாகன யோகம் ஏற்படக்கூடுங்க. ராஜ யோகங்கள் ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. இனிய பயணங்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. எதிர்பார்த்த நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். செயல்திறன் வெளிப்பட கொடுங்க. புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். கூடுதலான லாபத்தை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெளிநாடு சம்பந்தமான பணிகளுக்கு செலவு செய்ய வேண்டியிருக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய திறமை கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். மேல் அதிகாரிகள் வழிகாட்டுதல்படி நடந்து கொள்வது நன்மை கொடுக்குங்க. பெண்கள் வேக்கம் செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். முடிஞ்சளவு பெண்கள் இன்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். பெண்கள் இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்திப்பீர்கள். காதலை பொறுத்தவரைங்க பதட்டம் இருக்கும். மனவேதனை இருக்கும். குழப்பம் இருக்கும். சந்தேக பார்வை மட்டும் வேண்டாம். என்று மாணவர்கள் செய்ய நினைத்தும் காரியங்களை கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டும். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். நீங்களாகவே எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். மாணவர்களுக்கு போக போக எல்லாம் சரியாகி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்று தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். என்று வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகும். செயல்திறனும் அதிகரிக்க கொடுங்க. மேல் அதிகாரிகள் வழிகாட்டுதல்படி நடந்து கொள்வது நன்மை கொடுக்கும். என்று உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. வரவுக்கு என்று திருப்தி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். செலவுகளை நீங்க சேமிப்பாக மாற்ற வேண்டும். செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். அனுஷம் மனவேதனையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். வெளிநாடு சம்பந்தமான பணிகளுக்கு செலவு செய்ய வேண்டியிருக்கும். முன்பின் தெரியாத நபரிடம் பேச்சுக்கள் வேண்டாம். உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. பயணங்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. சிலர் வெளியிடங்களுக்கு சென்று
பொழுதை கழிக்கக்கூடிய சூழல் இருக்கும். இருந்தாலும் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். கேட்டை நிம்மதியான வாழ்க்கை ஏற்படக்கூடும். மனமும் திருப்தியாக இருக்கக்கூடும். புதிய முயற்சிகளை வெற்றி ஏற்படக்கூடும். சிக்கல்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாக கூட்டும். வெளிப்படையாக இன்று நீங்க பேசுவீர்கள். அரசு அதிகாரிகள் உங்களுக்கு மற்றும் உயர் அதிகாரிகள் நட்பு கிடைக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கூடுங்க. தனுசு தனுசு ராசி நேயர்கள், இன்று நீங்க போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். வியாபார நோக்குடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். தனவரவு எதிர்பார்த்தை விட கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும். ஆனால் இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவது நல்லது. மனதை நீங்க அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். படுத்தவுடன் தூங்குவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதிக நேரம் தொலைபேசியெல்லாம் பார்க்க வேண்டாம். அது மட்டும் இல்லைங்க, சில ஏமாற்றங்களும் குழப்பங்களும் இருக்கத்தான் செய்யும். அதை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் லாபம் குறைவது போல் இருக்குமே தவிர எந்த ஒரு பெரிய குறைவும் இருக்காது. திட்டமிட்டு செயலாற்றினால் எதிலும் வெற்றி இருக்கும். நன்மைகள் ஒரு பக்கம் தேடி வர கொடுங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். அலைந்து திரிந்து சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். அவசியம் இல்லாத பொருட்களை மட்டும் வாங்க வேண்டாம். என்று உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. வெளிநாடு முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்கும். பெண்கள் இன்று நல்ல நிலைக்கு உயர்ந்து காட்டுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களையும் கண்டிப்பாக கற்றுக்கொள்வீர்கள். பெண்கள் அவசர முடிவுகள் எடுப்பதை மட்டும் தயவு செய்து தவிர்த்து விட வேண்டும். என்ற காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுத்தாலும் பெரிய அளவில் மாற்றத்தை கொடுத்தாலும் எப்படியாவது சமாளித்து விடுவீர்கள். காதல் உங்களுக்கு கைகூடி திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்விக்கான முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. மாணவர்கள் ஜெயித்து வாழ்க்கையை நிலைத்து காட்டுவீர்கள். படிப்பில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. செய்ய முடித்த வேலையை கண்டிப்பாக சிறப்பாக செய்து முடிக்க முடியும். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகக்கூடும். இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பொருளாதார நிலையம் இன்று முன்னேறி செல்லுங்க. கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக வரக்கூடும். எதிரிகள் அடிபணிந்து செல்லக்கூடுங்க. என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். போராடும் முறையாக எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பயணங்கள் மேற்கொண்டது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கடல் தாண்டி இன்று நீங்க மகிழ்ச்சியுடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று உங்களுக்கு அடிப்படை தேவைகளும் கண்டிப்பாக பூர்த்தியாக கூடுங்க. உத்திராடம் என்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். எதிலும் தைரியமாக ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கூடுங்க. உடல் கொஞ்சம் உஷ்ணம் அடைய கூடுங்க. லாபத்திற்கு என்று குறைவு இருக்காது. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். என்று யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். போக போக பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். என்று உங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கூடுங்க. இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிட கூடுங்க. மகரம் ராசினியர்கள், இன்று நீங்க அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக வரக்கூடுங்க. இருந்தாலும் முறையற்ற வழிகளில் சென்றால் பண விரயம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். உறவுகளுக்கு இடையே மனக்கசப்புகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் நன்மை எதிலும் ஏற்படக்கூடும். இழப்புகள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். காரியங்கள் ஏற்பட்ட தடை தாமதம் விலகி செல்லக்கூடுங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். தொழில் போட்டிகள் இன்று குறைந்துவிடக் கொடுங்க. சாமர்த்தியமாக இன்று எதிலும் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பேச்சின் இனிமை சாமர்த்தியம் வெளிப்படக்கூடுங்க. காரியங்கள் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது மிக நல்லது. யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். நிகழ்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். கற்பனை உலகிலும் மிதந்து காணப்படுவீர்கள். போட்டி போட்டு முன்னேறக்கூடிய சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். எந்த ஒரு சிக்கலான பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். முடிஞ்சளவு தெளிவான முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. பெண்கள் இன்று ஆக்ரோஷமாக செயல்படுவீர்கள். எல்லா பணிகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கென்று மனப்பதட்டம் குழப்பம் கொஞ்சம் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். காதலில் நீங்க தெளிவான முடிவெடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றினை போடும். என்று மாணவர்கள் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது மிக நல்லது.
கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்களை ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இந்த காலப்போக்கில் பிரச்சனைகள் சரியாகுங்க. முடிவுல ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். தெய்வீக ஈடுபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். செல்வ வளம் கண்டிப்பாக பெருகக்கூடும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடுமையான உழைப்பு இருந்தது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. சுமூகமாக பேசி எதிலும் ஈடுபடுவீர்கள். முக்கிய முடிவுல ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. பல பிரச்சனைக்கு இன்று முடிவு கிடைக்கக்கூடும். திருவோணம். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். புதிய முதலீடுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுங்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். முறையற்ற வழிகளில் சென்றால் பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். அதனை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். செலவை கட்டுப்படுத்தி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். அவிட்டம். என்று பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்திப்பீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். தெளிவான நல்ல நிலை ஏற்படக்கூடும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தீர்க்கமாக யோசித்து எதிரும் முடிவெடுப்பீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். என்று உங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தெளிவு ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். பங்காளி சண்டைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரக்கூடுங்க. கும்பம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு எதிர்பாராத வகையில நன்மைகள் ஏற்படக்கூடும். உயர் அதிகாரியிடம் இன்று பணிவுடன் நடந்து கொள்வீர்கள். உழைப்பால் உயர்வு உண்டாகக்கூடும். முறையற்ற வழிகளில் சென்றால் பண விரயம் ஏற்படக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது மிக நல்லது. லாபம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். என்று குடும்பத்தில் நிம்மதியும் சுகமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். உடல்நிலையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு ஏற்பட வேண்டும். குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் பெரிதுபடுத்த வேண்டாம். சிக்கலான பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் முன்னேற்றம் இருக்கும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். பல யோசனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். என்று பெண்கள் நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடனும் காணப்படுவீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். சுய தொழில் கூட லாபம் ஏற்படக்கூடும். கணவனிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. காதல் புரியாத புதிர் போல்தான் இருக்கும். குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற யோசனைகள் இருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கும். அதற்கு இப்போதிலிருந்தே தயாராக வேண்டும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூட்டும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். திருப்பங்களை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதிய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சதயம். இன்று உங்களுடைய பொறுமையை கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மனம் கொணாமல் நடந்து கொள்வீர்கள். சிக்கலான பிரச்சனையை முடித்து காட்டுவீர்கள். தெளிவான முடிவெடுக்கக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். அடுத்தவருக்கு உதவி செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் எழக்கூடுங்க. என்று பொது பிரச்சனைகளை தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். போராட்டாத்தி. இன்று குடும்பத்தில் நிம்மதியும் சுகமும் தேடி வரக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடுங்க. என்று கலந்து உரையாடலில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும்.
எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். நியாயமான விஷயத்தை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். என்று உங்களுக்கு அடுத்தவர்கள் உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்க கொடுங்க. மீனம் மீனம் ராசினியர்கள் என்று நீங்க அடிப்படை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காரியங்கள் எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். நுணுக்கமான விஷயத்தை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உடல்நிலையில் நல்லதொரு மாற்றம் ஏற்படக்கூடும். வெளியூர் பயணங்களில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும். அனைவருடனும் அன்பாகவும் சுமூகமாகவும் பழகினால் எதிர்ப்புகள் விலகி செல்லுங்க. எல்லா காரியங்களும் ஓரளவு வெற்றி இருக்கும். நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மனமும் திருப்தியாக இருக்க கொடுங்க. மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவெடுப்பீர்கள். மற்றவரிடம் கெட்ட பெயர் வாங்கக்கூடிய சூழலுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பாதுகாப்பை பின்பற்றுவது மிக நல்லது. குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் தேடி வர கொடுங்க. சுயநல நோக்குடன் செயல்படுவீர்கள். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். சிக்கலான பிரச்சனைகளுக்கு கூட கண்டிப்பாக முடிவு கிடைக்குங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையீடுகள் செய்யாமல் இருக்க வேண்டும். குடும்பத்தில் கண்டிப்பாக அமைதி ஏற்படக்கூடும். உற்சாக மிகுதியால் உள்ள மகிழுங்க. சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். மறைமுக எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். கோரிக்கைகளை கூட நிறைவேற்றிக் கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பெண்கள் என்ற கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நியாயமான விஷயத்தை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அபாரமான திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். பெண்களுக்கு என்ற விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். திருப்பங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முயற்சிகளை வெற்றி ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை குழப்பம் இருந்து கொண்டிருக்கும். எதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்குங்க. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அது வரைக்கும் நீங்க பொறுமையாக செயல்பட வேண்டும். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும் மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று படிப்பில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலன் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாதி. என்ற முயற்சி உங்களுக்கு திருப்புமையாக இருக்கக்கூடும். வரவேண்டிய பணம் எல்லாம் கண்டிப்பாக வரக்கூடும். கோரிக்கைகள் கூட கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நியாயமான விஷயங்களையும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். செல்வாக்கு மிக்க நபரின் நட்பு கிடைக்க கொடுங்க. என்று உங்களுக்கு விஐபிகளின் உதவியால் மனம் மகிழும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திரட்டாதி. கவனமாக செயல்படுவது எதையும் நல்லது. காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்பு அடையக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்ப முடியாக இருக்கக்கூடும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. என்று வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அப்போ இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். என்று உங்களுக்கு சந்தோஷமான மனநிலை ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரேவதி. என்று பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. என்று உங்க மனநிலையில் நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று முடிஞ்சளவு பிள்ளைகள் விஷயத்துல பொறுமையாக செயல்படுங்கள். தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள், அது போதுங்க. தேவையில்லாத விஷயங்களை நீங்க செயல்பட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.